இங்க பாரு என்கிட்ட பாரு மியாவ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி கேரளா சீரீஸோட பார்ட் 2 vlog தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் vlog பேக்கிங் எல்லாம் போட்டிருந்தேன். அண்ட் செகண்ட் vlog கேரளா ரீச் ஆகிட்டோம். ஒரு 6 hours ட்ராவலுக்கு அப்புறமா கேரளா வந்து ரீச் ஆனோம். கேரளாவில் ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் பார்த்திங்கன்னா வர்க்கலா தான் பிளான் பண்ணியிருந்தோம். வர்க்கலாலையும் ஜடாயு பார்க்கலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு முன்னாடி இந்த கியூட்டியை பார்த்தோம். அதை பார்த்துட்டு அப்படியே அந்த வேலை என்ன இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஜடாயு தலையில கிடக்கு. அந்த கழுகுதாம தலையில மல்லாக்க கிடக்கு. கால் இப்படி மேல தூக்கிட்டு இருக்கு. கால் மேல இருக்கு. இந்த ஜடாயு எர்த் சென்டருக்கு ஒரு வேலையாக வந்து ரீச் ஆகிட்டோம். ஒரு தூரத்தில் இருந்தே நம்ம பார்த்துட்டே வந்தோம். பக்கத்தில் போய் பார்க்க போகிறோம்னு ஒரே எக்ஸைட்மெண்ட்டில் வந்து போயிருந்தோம். பார்த்திங்கன்னா அந்த அன்றைக்கி கேரளாவில் எலெக்ஷன், அதனால் இந்த ஜடாயு எர்த் சென்டர் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அப்படியே வந்து ஒரு ரிசார்ட்டில் வந்து என்கொயரி பண்ணிட்டு தான் போனோம். இந்த மாதிரி டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸில் வந்து ஓப்பனில் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு தான் சொல்லியிருந்தாங்க. பட் எங்களோட பேட் லக் அன்றைக்கி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரி, நம்ம மனம் தளரக்கூடாது, சரி ரிசார்ட்க்கு போய் ஸ்விம்மிங் பூலில் பீச் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இந்த ஜடாயு எர்த் சென்டர்லேருந்து நம்ம புக் பண்ணிக்கிற ரிசார்ட் வந்து ஒரு 25 kilometers. பார்த்திங்கன்னா ஃபுல் ஆஃப் ரோடிங் மாதிரி இருக்குது. சந்து பொந்துக்குள்ளெல்லாம் நுழைஞ்சு போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்மளோட ரிசார்ட் வந்து பீச்சுக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்குது. பீச் வந்து கொஞ்சம் உள்ளே தான் இருந்திருக்கும் போல். அதனால் ரொம்ப வந்து உள்ள சந்துக்குள்ளெலாம் புகுந்து போனோம். இதுக்குள்ளையாடா இவ்வளோ பெரிய ரிசார்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னு தோன்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி நம்மளோட ரிசார்ட்டோட போர்டையும் பார்த்துட்டோம். அதனால சரி பக்கத்தில் தான் இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூட்டை வந்து ஃபாலோ பண்ணி போயிட்டே இருந்தோம். கடல் தெரியுது. We found the கடல். கடல்ல தான் போய் விட போறேன். இந்த வந்துச்சு மேக்னோலியா. இதருங்க. கேஃபே எல்லாம் இருக்குமா, மார்க்கெட்டு கேஃபே எல்லாமே. பீச் இஸ் தேர். இப்போ வந்து சேர்ந்தோன்னா ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு. ஃப்ரண்ட் ஆஃபீஸில் ஆள் இல்லை. ஸோ ரோட்டில் நிற்கிறோம். எய்த்தாப்பில் பீச் தெரிகிறது. வாக் பண்ணி பீச்சுக்கு போகலாமா ஸ்ரீகன்? ஜாலி ஜாலியா? சூப்பர். நடந்து நாங்கள் பீச் பார்க்க போகிறோம். வாவ் குட்டு. இப்போ பீச் எப்படி இருக்கு? ஃபைனலி நம்ம ரிசார்ட்குள்ளே வந்து ரூம்குள்ளேயும் வந்துச்சு. அண்ட் லக்கேஜஸ் எல்லாம் வந்து கார்லேருந்து எடுத்து ரூமில் வந்து செட்டில் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஒரு குட்டி ரூம் டூர் பார்த்துடலாமா? ரிசார்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா ஒரு பீச் பக்கத்தில் இருக்கிற ஏரியா மாதிரியே இல்லை, ஏதோ ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே இருக்க ஏரியா மாதிரி ஃபுல்லாக வந்து பிளான்ஸாக வச்சுருந்தாங்க. நிறையா க்ரூட்டன்ஸு, ஃப்ளாரிங் பிளான்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் 2 ரூம்ஸ் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஒன்று இது, இன்னொன்று வந்து இந்த சைடு இருந்துச்சு. ரூம்குள்ளே என்டர் ஆனதுமே இப்படி தான். அது 2 சைடு வந்து 2 விண்டோஸ் இருந்துச்சு. அது பக்கத்துலேயே வந்து ஒரு குட்டி ஃப்ரிட்ஜ். அதுக்குள்ளே வந்து நம்ம கொண்டு வந்து ஜூஸஸ் எல்லாம் வந்து உள்ளே வச்சாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து ஏசி இருந்துச்சு. மேலே ஒரு டபுள் காட் பெட், நல்ல பெரிய சைஸ் பெட். அதுக்குள்ளேயும் வி மேட் இட் மெஸ்ஸி. பார்த்திங்கன்னா நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டோம். அண்ட் வாட்டர் மெலன்ஸ் வந்து கட் பண்ணி வைக்கிறதுக்காக வச்சுருந்தோம். அண்ட் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கப்பர்டு இருந்துச்சு. அதில் வந்து நம்மளோட லக்கேஜஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் கம்மிங் டு த பாத்ரூம். பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான பாத்ரூம். கொஞ்சம் வந்து பெரிய சைஸாக தான் இருந்துச்சு. மிரரு, வாஷ் பேசன், அண்ட் இந்த சைடு வந்து டாய்லெட்ஸ் இருந்துச்சு. அண்ட் ஷவர் ஏரியா இருந்துச்சு. அண்ட் அவள் தான், இவ்வளோ தான். அது ரொம்பவே வந்து சிம்பிளான ரூம் தான். அண்ட் இது வந்து ஒரு ரூமு. அப்புறம் நடுவில் வந்து ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி ஒரு சேர்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அண்ட் 2வது ரூம் வந்து இந்த சைடு இருந்துச்சு. இது வந்து பூல் வில்லா, பூல் வியூ இருக்கும். அண்ட் பீச் வியூமே இருக்கும். இதுதான் வந்து செகண்ட் ரூம். இதுவுமே அதே மாதிரி தான். ஒரு ஃப்ரிட்ஜு, ஒரு குட்டி கபோர்டு, ஒரு டேபிள் சேரோட கொடுத்துருந்தாங்க. அண்ட் பாத்ரூம்க்கு வந்து இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் டோர் கொடுத்துருந்தாங்க. அண்ட் டபுள் காட் பெட், ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. அண்ட் பாத்ரூம் வந்து ஆஸ் யூஷுவலாக ஒரு சிங்க்கு, மிரரு அண்ட் ரெஸ்ட் ரூம் ஏரியா இருந்துச்சு. அவள் தான். ரூம்குள்ளே உட்காந்து பெட்லேருந்து பார்த்தாலே பூல் வந்து தெரியும். அதுதான் வந்து பூல் வில்லா.
ஊத்துறாத உட்காரு உட்கார்ந்து ஏய் குடு அம்மா போறேன் வரியா எனக்கு பாத்துருங்க ஆளமா இருக்கு அது கூட ஆளமா இருக்கு போகுது இல்ல இல்ல எனக்கு இருக்காதுமா இறங்குமா கால் எப்படி வச்சிருக்கீங்க தோல் பட்டுக்கிட்டா ஏய் விழுந்துராம கவுந்துராம புடி அவனை புடி காலை வச்சு 2 பேரும் 3 பேர் இறங்குனாங்க அவங்க அம்மா இறங்குனோடனே இறங்குது அம்மா பண்ணிட மாட்டேன் பிராக்டிஸ் ரெடி அடி உள் 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 போ தெரியுமா உள்ள போ ஏ வேமா என்ன எம்பிட்டு நேரம் ஏதாவது ஒரு நீச்சல் அடிங்கப்பா ம் வெளி நீச்சல் ஃபர்ஸ்ட் அதுக்கு அது இப்பதான் பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுது 1 2 3 தண்ணிய இப்படி தள்ளணும் ஏ பிள்ளைய விட்டுறாத இதில் என்ன ரொம்ப சர்ப்ரைசிங்கான விஷயம் பார்த்தீங்கன்னா என் பையன் அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணார். பாத்ரூமில் குளிக்கிறதுக்கே அப்படி அழுவார். ஆனால் ஸ்விம்மிங் பூல் பார்த்து அவ்வளோ எக்ஸைட் ஆகி நல்லா வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணான். அண்ட் நெக்ஸ்ட் அப்படியே வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே எல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிவிட்டு பீச்சுக்கு வந்து கிளம்பியாச்சு. நிறையா பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து நிறையா எடுத்துருந்தோம். அங்கே ஒரு ஸ்விங் இருந்துச்சு, நல்லா படுத்து கொஞ்சம் நேரம் நல்லா ஆடிட்டு அப்படியே வந்து பீச் கிளம்பியாச்சு. பீச் வந்து நம்மளோட ரிசார்ட்லேருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே தான் இருக்குது. அண்ட் ஃபைனலி பீச்சுக்கு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா சன்செட் டைம் வேறு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாக ஒரு 5 o'clock போலலாம் வந்துட்டோம். அதனால யாருமே அந்தளவுக்கு பீச்சில் இல்லை. நாங்கள் மட்டும் தான் ப்ரைவேட் பீச் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் கொஞ்சம் ஃபாரினர்ஸ்லாம் வந்து நல்லா வந்து சன் பாத்தெல்லாம் எடுத்து அவங்க என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சன்செட்டோட நிறையா பிக்சர்ஸ்லாம் எடுக்கும்போது ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. நம்ம எங்கே வந்து போனால் பிளாக் சாண்ட் பீச். சாண்டோட கலரை பாருங்களேன், எப்படி செம்ம பிளாக்காக இருக்குங்க. அப்படிலாம் பிளாக்கு செம்மையாக இருக்குது இங்கே. ஆனால் இங்கே அவங்க உள்ள வந்து ஒரு ப்ரௌன் கலரில் இருக்குது, வெளியே வந்து செம்ம பிளாக்காக இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, மேலாப்பில் ப்ரௌனாக தெரியுது, உள்ள ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது. அடுத்து சூப்பரான சன்செட் வியூவோட ஃபேமிலியோட ஒரு வெல் ஸ்பெண்ட் ஈவினிங். பீச்சில் கொஞ்சம் நேரம் நல்லா ஆடிட்டு அப்படி ரொம்ப வந்து பசிச்சு டயர்டாகிடுச்சு. அதனால நாங்கள் ஸ்நாக்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்து வந்திருந்தோம். அதெல்லாம் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் நல்லா. அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் டைம் ஆக தான் வந்து நிறையா ஸ்டால்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நிறையா வந்து ஈவினிங் மேலே இருட்டானதுக்கப்புறம் நல்லா ஹாப்பனிங்காக இருக்கும் போல் இந்த பீச்சுமே. இது வந்து கொஞ்சம் தனியாக இருக்க பீச் மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் இங்கேயுமே வந்து ஸ்டால்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா இங்கே இந்த ரிசார்ட்ஸ் பக்கத்தில் இருக்கவங்க வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பீச் தான். நிறையா வந்து ஃபிஷ்ஷஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் ஃபிஷ்ஷோட விலையெல்லாம் கேட்டிங்கன்னா ஒரு ப்ரைஸ் தான். இந்த ஒரு ஃபிஷ்ஷுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ். நம்மலாம் கேஜியில் வாங்கி தான் நமக்கு பழக்கம். பார்த்திங்கன்னா இந்த ஒரு குட்டி மீன் வந்து 800 rupees அப்படி சொல்கிறாங்க, 600 rupees. இந்த ஃபிஷ்ஷோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ரைஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவும் எதுவும் புதுசான டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ்ஷும் கிடையாது. நார்மல் நம்ம ஊரில் கிடைக்கிற ஃபிஷ் தான் சொல்லிட்டு நாங்களும் அப்படியே கொஞ்சம் நேரம் சன்செட் மட்டும் பார்த்துட்டு அப்படியே ரூமுக்கு வந்தாச்சு. ஃபைனல் டெஸ்டினேஷன் ஆஃப் தி டே எங்கன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஹைப்ட் அண்ட் வைபான பிளேஸ் வர்க்கலா கிளிஃப்க்கு தான் வந்துருந்தோம். ஹெலிபேட் ரோடில் உள்ள அந்த வர்க்கலா கிளிஃப். இங்கே தான் வந்து நல்லா கிளப்பு, பப்பு, ட்ரிங்க்ஸு நல்லா வந்து ஹாப்பனிங்காக இருக்க ஒரு பிளேஸ் வந்து இதுதான். முக்கியமாக வர்க்கலா வராங்க அப்படின்னா இந்த ஒரு பிளேஸ்க்காக தான் வந்து நிறைய பேருமே வர்றாங்களே. அப்படி இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா ஃபுட் ஸ்டால்ஸ் இருக்குது. ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் எல்லாம் வந்து வச்சுருக்காங்க. நம்ம சொல்கிற ஃபிஷ்ஷை எடுத்து அப்படி நமக்கு குக் பண்ணி கொடுக்குறாங்க. அப்புறம் நிறையா ஷாப்பிங் பிளேசஸ், இந்த பேக்ஸு, ஹேண்ட் பேக்ஸு, ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஸ்லிப்பர்ஸு அது எல்லாமே நிறையா விற்கிறாங்க. ஆனால் எல்லாத்தோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா ஒரு நம்ம ஊரில் விற்கிறத விட ஒரு 3-4 times வந்து ஜாஸ்தியாக தான் சொல்கிறாங்க. ஒரு 200 பொருள் 1000 சொல்கிறாங்க. ஒரு குட்டி டாய் 50 ரூபா உள்ள டாயை 250 சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் வந்து எல்லா ப்ரைஸுமே. இது வந்து டூரிஸ்ட்ரி பிளேஸ்னால அஃப்கோர்ஸ் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். நம்ம வந்து சும்மா விண்டோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம்.
பிளான் பண்ணி போனது வந்து கேண்டில் லைட் டின்னர் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். நிறைய வந்து ரெஸ்டாரண்ட்ஸில் கேண்டில் லைட் டின்னருக்கு வந்து நல்லா வந்து செட்டப்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதுக்குள்ளே என் பையன் வந்து சம்பவம் பண்ணிட்டான். அவனுக்கான சாப்பிட்ற மாதிரி இட்லி தோசை ஃபுட் வந்து இங்கே எந்த ஸ்டால்லையுமே கிடைக்கவே இல்லை. இல்லை உள்ள ரெஸ்டாரண்ட்டில் இருக்கான்னு கேட்டோம். அங்கே இருக்குன்னு சொன்னாங்க. சரி அப்படியே ரூமுக்கு வந்துட்டு அவருக்கு மட்டும் சாப்பாடு ஊட்டிட்டு திரும்ப நாங்கள் நைட்டாக கிளம்பியாச்சு. அண்ட் இப்போ டைம் பார்த்தீங்கனாலே ஒரு 10 o'clock கிட்ட ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா ஷாப்புமே 10 o'clockலாம் வந்து இங்கே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நம்ம ஊர் மாதிரி விடியெல்லாம் எந்த கடையுமே இல்லை. அதனால டின்னர் சாப்பிடணும்னா கொஞ்சம் ஏர்லியராகவே போய் சாப்பிட்ருங்க. அப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோம் கிளிஃப்க்கு பக்கத்துலேயே. ஆனால் அந்த கிளிஃப் ஏரியாவில் உள்ளே இல்லாமல் கொஞ்சம் வெளியே பார்க்கிங்லேருந்து பார்த்தாலே இந்த கடை வந்து தெரியும். பேர் கொஞ்சம் வியர்டாக இருந்துச்சு. ஆனால் வந்து ஃபுட்டெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. பரோட்டா, ரைஸ், நூடுல்ஸ், சிக்கன் கிரேவி எல்லாமே வந்து நாமினலான ப்ரைஸில் செம்ம டேஸ்ட்டில் இருந்துச்சு. அப்படியே சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்துச்சு சன்ரைஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஆனால் தூங்குறதுக்கே கொஞ்சம் டைம் ஆனனால நெக்ஸ்ட் டே மார்னிங் சீக்கிரமாக எந்திரிக்க முடியல. அதனால் டக்குன்னு வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் அங்கேயும் முடிச்சுட்டு அப்படியே நெக்ஸ்ட் சைட் சீயிங்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு ரூமை வந்து செக் அவுட் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் vlogsல என்ன பண்ணோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குமா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.